வணக்கம், நமஸ்கார். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இடைச்சொற்களை பற்றி பார்க்க போகிறோம். இடைச்சொற்கள்னால் சப்ஜெக்ட், வர்பு, ஆப்ஜெக்ட், அதுக்கு பின்னாடி வர ஒரு சொல்லு தான் இடைச்சொற்கள். இடைச்சொற்கள் தனியாக வரையில் எந்த ஒரு பொருளும் கிடைக்காது. சப்ஜெக்ட், வர்பு, ஆப்ஜெக்ட் அதுக்கு பக்கத்தில் வந்தால் தான் ஒரு பொருள் தரும். உதாரணம் பார்த்தீங்கன்னா காக, உடன், மேலே, கீழே, ஆழ, உடை, பற்றி, முன்னால், இல்லாமல், கிட்ட, அருகில். இது எல்லாமே இடைச்சொற்கள் தான். இதை எப்படி ஹிந்தியில் பயன்படுத்துகிறாங்கன்னு பார்ப்போம். சாத் உடன், லியே காக, துவாரா ஆல, பினா பினா இல்லாமல், சாமனே முன்னால். இதுக்கு இன்னொரு வார்த்தை இருக்குது, ஆகே முன்னால். பாரே மே பற்றி, பாஸ் கிட்ட, அருகில். மேரே என்னுடைய, ஹமாரே எங்களுடைய, தேரே உன்னுடைய, தும்ஹாரே உங்களுடைய, ஆப்கே தங்களுடைய, இஸ்கே இவனுடைய, உஸ்கே அவனுடைய, இன்கே இவர்களுடைய, உன்கே அவர்களுடைய, ராஜா கே ராஜாவுடைய, கர் கே வீட்டுடைய. மேரே, ஹமாரே, தேரே, தும்ஹாரே, ஆப்கே, इसके, उसके, इनके, उनके. मेरे என்னுடைய. இதுக்கு ஒரு உதாரணம் பார்ப்போம். तुम्हारा नाम क्या है? உங்களுடைய பேர் என்ன? मेरा नाम राजा है. என்னுடைய பேர் ராஜா. आपका घर कहाँ है? உங்களுடைய வீடு எங்கே இருக்கிறது? உன்கே கர் யஹா ஹே. அவர்களுடைய வீடு இங்கே இருக்கிறது. சாத் உடன். இதை எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னு பார்ப்போம். மேரே சாத் என்னுடன், ஹமாரே சாத் எங்களுடன், தேரே சாத் உன்னுடன், तुम्हारे साथ உங்களுடன், आपके साथ தங்களுடன், इसके साथ இவனுடன், उसके साथ அவனுடன், इनके साथ இவர்களுடன், उनके साथ அவர்களுடன், ராஜா के साथ ராஜாவுடன். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்ப்போம். तुम्हारे साथ कौन है? உங்களுடன் யார் இருக்கிறார்? ராஜா மேரே சாத் ஹே. ராஜா என்னுடன் இருக்கிறார். வே ஹமாரே சாத் ஹே. அவர்கள் எங்களுடன் இருக்கிறார்கள். ஹம் இன்கே சாத் ஹே. நாங்கள் இவர்களுடன் இருக்கிறோம். லியே காக. இதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்ப்போம். மேரே லியே எனக்காக, ஹமாரே லியே எங்களுக்காக, தேரே லியே உனக்காக, தும்ஹாரே லியே உங்களுக்காக, ஆப்கே லியே தங்களுக்காக, இஸ்கே லியே இவனுக்காக, உஸ்கே லியே அவனுக்காக, இன்கே லியே இவர்களுக்காக, உன்கே லியே அவர்களுக்காக, ராஜா கேலியே ராஜாவுக்காக, கர் கேலியே வீட்டுக்காக. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்ப்போம். वो मेरे लिए है. அவர் எனக்காக இருக்கிறார். वे भारत के लिए है. அவர்கள் நாட்டுக்காக இருக்கிறார்கள். ये घर उनके लिए है. இந்த வீடு அவர்களுக்காக இருக்கிறது. ஆல துவாரா. இதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்ப்போம். மேரே துவாரா
என்னால், हमारे द्वारा, எங்களால், तेरे द्वारा, उन्नाल, तुम्हारे द्वारा, उंगलाल, आपके द्वारा, तंगलाल, इसके द्वारा, इवलाल, उसके द्वारा, அவனால், इनके द्वारा, இவர்களால், उनके द्वारा, அவர்களால், राजा के द्वारा, ராஜாவாலால், घर के द्वारा, வீட்டால். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்ப்போம். பத்ர மேரே द्वारा लिखा गया है. கடிதம் என்னால் எழுதப்பட்டது. பாஸ் கிட்ட, அருகில். मेरे पास எங்கிட்ட, हमारे पास எங்க கிட்ட, तेरे पास உங்க கிட்ட, तुम्हारे पास உங்க கிட்ட, आपके पास தாங்கள்கிட்ட, इसके पास இவங்க கிட்ட, उसके पास அவங்க கிட்ட, इनके पास இவர்கள் கிட்ட, उनके पास அவர்கள் கிட்ட, राजा के पास ராஜா கிட்ட, घर के पास வீட்டுக்கு அருகில். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்ப்போம். मेरे पास कार है எங்க கிட்ட மகிழ்ந்து உள்ளது. उसके पास दुकान है அவன் கடை வைத்திருக்கிறான். वे राजा के पास हैं அவர்கள் ராஜாவுக்கு அருகில் இருக்கிறார்கள். बिना இல்லாமல், मेरे बिना நான் இல்லாமல், हमारे बिना தாங்கள் இல்லாமல், तेरे बिना நீ இல்லாமல், तुम्हारे बिना நீங்கள் இல்லாமல், आपके बिना தாங்கள் இல்லாமல், इसके बिना இவன் இல்லாமல், उसके बिना அவன் இல்லாமல், इनके बिना இவர்கள் இல்லாமல், उनके बिना அவர்கள் இல்லாமல், ராஜா के बिना ராஜா இல்லாமல். எக்ஸாம்பிள் பார்ப்போம். तुम मेरे बिना कुछ नहीं हो நான் இல்லாமல் நீங்கள் ஒன்றும் இல்லை. वो उसके बिना नहीं है அவன் இல்லாமல் அவள் இல்லை. बारे में பற்றி, मेरे बारे में என்னை பற்றி, हमारे बारे में எங்களை பற்றி, तेरे बारे में உன்னை பற்றி, तुम्हारे बारे में உங்களை பற்றி, आपके बारे में தாங்கள் பற்றி, इसके बारे में இவனை பற்றி, उसके बारे में அவனை பற்றி, इनके बारे में இவர்களை பற்றி, उनके बारे में அவர்களை பற்றி, राजा के बारे में ராஜாவை பற்றி, घर के बारे में வீட்டை பற்றி. एग्जाम्पल பார்ப்போம். मेरे बारे में चिंता मत करो என்னை பற்றி கவலைப்பட வேண்டாம். मुझे उनके बारे में जानता हूँ எனக்கு அவர்களை பற்றி தெரியும். முன்னாளுக்கு 2 வார்த்தை வரும். सामने and आगे. मेरे सामने எனக்கு முன்னால், हमारे सामने எங்களுக்கு முன்னால், तेरे सामने உனக்கு முன்னால், तुम्हारे सामने உங்களுக்கு முன்னால், आपके सामने தங்களுக்கு முன்னால், इसके सामने இவனுக்கு முன்னால், उसके सामने அவனுக்கு முன்னால், इनके सामने இவர்களுக்கு முன்னால், उनके सामने அவர்களுக்கு முன்னால், राजा के सामने ராஜாவுக்கு முன்னால், घर के सामने வீட்டுக்கு முன்னால். எக்ஸாம்பிள் பார்ப்போம். मेरे सामने आओ எனக்கு முன்னால் வாங்க. उनके सामने मेरे बारे में बात मत करो उनके सामने அவர்கள் முன்னால், मेरे बारे में என்னை பற்றி, बात मत करो பேசாதே அவர்கள் முன்னால்,
என்னை பற்றி பேசாதே उनके सामने मेरे बारे में बात मत करो मेरे என்னுடைய मेरे साथ என்னுடன் मेरे लिए எனக்காக मेरे द्वारा என்னால் मेरे पास எங்ககிட்ட मेरे बिना நான் இல்லாமல் मेरे बारे में என்னை பற்றி मेरे सामने எனக்கு முன்னால். இன்றைக்கி இதை பற்றி பார்த்தோம். மேலும் ஹிந்தி லாங்குவேஜை முழுமையாக கற்றுக்கணும்னு விருப்பம் உள்ளவங்க எங்களோட ஐடியல் கோச்சிங் சென்டர் மூலமாக கற்றுக்கலாம். ஐடியல் கோச்சிங் சென்டர் திருத்தங்கல் மற்றும் சிவகாசியில் இயங்கி வருகிறது. மத்தியமா, பிராத்மிக், ஸ்போக்கன் ஹிந்தி இவை அனைத்தும் சிறந்த முறையில் நல்ல ஆசிரியர்களை கொண்டு கற்பிக்கப்படுகிறது. விருப்பம் உள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம்.